இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? ஆமா, அது நாங்க ஒன்றும் பெருசா பேசல. நாளைக்கு கல்யாணத்துல சித்ராவுக்கு என்ன கம்மல் போடலாம், என்ன நெக்லஸ் போடலாம்னு பேசிட்டு இருந்தோம். இல்ல, நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு திட்டம் போடுறீங்கன்னு நினைச்சேன். அட, நாங்க எதுக்கு கர்ணா கல்யாணத்தை நிப்பாட்ட போறோம்? என்ன பேசுற நீ? அண்ணே, உங்களை சொல்லுவேனா நானு? வேற யாருக்காச்சும் அந்த எண்ணம் இருக்கலாம் இல்லையா? நீ என்னதான் சொல்றன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. ஓ சரி, அப்பாவும் அக்காவும் ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்கல்ல, இப்ப அவங்கள காணோம். அது தீபாவை கார்த்திக் அம்மா அவமானப்படுத்துறதுனால அப்பாவும் அக்காவும் வருத்தத்துல அப்பவே கிளம்பி போயிட்டாங்க. ஆமா கர்ணா, நீ என்ன விஷயமா இங்க வந்த? அது சித்ரா இருக்கிற ரூமு புது இடம், அதான் எல்லாம் சௌகரியமா இருக்கான்னு செக் பண்ணே, அவ்வளவுதான். சித்ரா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அவளுக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருக்கா, எந்த குறையும் இல்ல. ஏசி நல்லா வேலை செய்து, நீ போய் படுத்து தூங்கு, டைம் ஆகுது இல்ல. நானு தூங்குறது, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு கல்யாணத்துல. சித்ரா கழுத்துல தாலி ஏறினா தான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அப்படியா? சரி, அவ்வளவு வேலையெல்லாம் வச்சுட்டு இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? போய் வேலையில பருப்போம். சரி, நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கு, வா. பாத்துக்கங்க. சரி, போ போ போ, போய் படுத்து தூங்கு. அக்கா, நமக்கு இப்ப ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, அதனால பேசாம நீங்களும் நானும் நேரா உஷாராணி மேடத்தை அவங்க வீட்லயே போய் பாத்துட்டு வந்துருவோம். ஏய், இது சூப்பர் ஐடியா, அப்படியே பண்ணலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? கர்ணாக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. காலையில இருந்து அவன் என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல எப்படி நம்ம வெளியே போறது? ஏய், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. கர்ணாவை நல்லா குடிக்க வச்சுட்டா மட்டும் போதும். அந்த போதையிலே அவன் காலையில வரைக்கும் நல்லா தூங்குவான். நீ போய் பாத்துக்கிட்டு பேசி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணு, போ போ. சரி, வா 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 வா. என்ன இது? சரக்கு எடுத்துட்டு சொன்னா பால் எடுத்துட்டு வந்திருக்க? அக்கா, நம்ம உனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து நாளைக்கு காலையில போதை தெரியாம போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் நான் அசிங்கமா பேசுவாங்கல்ல. அக்கறை. அதனாலதான் அக்கா, பால்ல தூக்க மாத்திரையை கலந்து குடுக்கலான்னு பாலை கொண்டு வந்திருக்கேன். நல்ல ஐடியா. சரி சரி சரி, மாத்திரை வச்சிருக்கல, சீக்கிரம் கொடு. இந்தங்கக்கா. தொரே, ஒண்ணு இதெல்லாம் போட்டா அவன் பாடிய ஒண்ணும் பண்ணாது. ரெண்டு இன்னும் போட்டா அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால பார்த்து கம்மியா போடுங்க. ஆமால கர்ணா, நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன். விஷ் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேன்.